பட் சில சமயம் அ ஒரு ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட், நல்ல டைரக்டர். நான் ஸ்ரீராம் ராகவன், மேரி கிறிஸ்மஸ் எல்லாருமே ஒரு இது பண்ண பயங்கரமான கடைசியில சிங்கிள் ஷாட் எல்லாம் உழைப்பு 100%. ஆனா அந்த படம் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இட் டசன்ட் டூ வெல். அந்த படத்துக்கு மட்டும் இல்ல. பட் உங்களுக்கு ஒரு படம் வந்து சரியா வொர்க் அவுட் ஆகலன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு கண்டிப்பாக இருக்கும் சார். ம். கண்டிப்பாக இல்ல இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல ஒரு ஒன்ஸ் அத விட்டுட்டா அத விட்டுரும் அந்த மாரி சொல்லுவாங்க. எப்பவுமே எப்பவுமே அதுக்குள்ளே இருக்கும் சார். ஏன்னா அது அது வெறும் ஒரு ஹீரோவோ ஒரு இயக்குனரையோ ப்ரொடியூசர் மட்டும் அது அதுக்கு எல்லாருக்குமான சார். இப்போ ஒரு ஒரு படத்தில் ஏதோ ஒரு சின்ன கதாபாத்திரம் நல்லா இருக்குது, அவர் கவனிக்கப்பட்ட அவருக்கு நாளைக்கு வாழ்க்கையில் ஒரு இது வரலாம். ஒரு நல்லா ஓடிச்சு, அதில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், ஒரு ஹிட்டு படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர், நான் இதில் ஒர்க் பண்ணேன் சார்னு சொல்லி போகும்போது அவர் கதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அது ஒரு அடையாளமாக நிறைய பேருக்கான அடையாளமாக மாறுது இல்லை சார். அது ஒரு பெரிய விஷயம் சார். ஒன்று ஒரு பெரிய எஃபர்ட் அது. நிறையா நிறையா காரணங்களில் வந்து அது மக்களை சென்றடையாமல் போகலாம். ஒன்றும் நிஜமாகவே படம் நல்லா இல்லாமல் போகலாம், இல்லை படம் அன்னைக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் அது கொண்டாடப்படக்கூடிய படமாகலாம். அது ரொம்ப பெரிய வேதனை. வேதனைன்னு சொல்றீங்களா? ஆமாம் ஆமாம்ல. பிற்காலத்தில் பின்னாடி கொண்டாடப்படும்போது என்ன சார் அப்போ கிடைக்கல இல்லை சார். பட் அது ஒரு வகையில் சந்தோஷம். டிலேட் சந்தோஷம் அது இல்லையா? சார் அது வேதனை தான் சார். அது வேதனை சார். அது சார் அன்றைக்கி இருக்கிற அந்த ஃபினான்ஷியலு நீங்கள் போட்ட உழைப்புக்கானது சார். நீங்கள் பசியில் இருக்கும்போது சோறு போடாமல் 10 நாள் சோறு போட்டால் 10 நாளுக்கு சோறு கிடச்சதா இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. 10 நாள் நான் உயிரோட வாழ்ந்த ஒரு நான் 8ஆம் நாள் 7ஆம் நாள் செத்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் வந்து அது அது நல்லா இல்லைன்னா அது வேறு. நீங்கள் ஆமாம் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது வந்து ஆர்கியூ பண்ணணும். எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்க முடியும்? நல்லா உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அப்போ அது என்னுடைய தவறு, நான் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். பட் நல்லா இருந்தது அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதில் அது நிஜமாகவே அது ரொம்ப பெரிய வேதனை. அது நம்ம யார் மேலேயும் பழி போட்டோ இல்லை இவங்க சரியாக ப்ரொமோட் பண்ணல போய் சேர்ந்துக்கலாம், அந்த படம் வந்துருச்சு இது வந்துருச்சு அது சொல்லவே முடியாது. பட் எந்த காரணம் சொன்னாலும் அது போனது தான். அதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்குறதுனால ஒரு அது அந்த இது வந்து ரொம்ப சின்னது. அது வந்து பெரிய சந்தோஷம் ஏற்படுத்தாது.